ஸ்வர்ணாபிஷேகம் என்று சொல்வதை விட ஸ்வர்ண அபிஷேகம் என்று சொல்ல வேண்டும். ஸ்வர்ணம் என்று சொன்னால் தங்கம் என்று பெயர். நம்ம பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் கேட்டிருக்கோம். தங்கத்தை கொண்டு எப்படி சார் அபிஷேகம் பண்றது? தங்கத்தை உருக்கி அதனை அபிஷேகமாக செய்ய வேண்டுமா என்ற சந்தேகம் இங்கே எழக்கூடாது. ஸ்வர்ணம் என்று சொன்னால் தங்கம்னு சொன்னோம் இல்லையா? அந்த தங்கத்தால் செய்யப்பட்ட ஆபரணங்களை கொண்டு அந்த ஆபரணங்களிலே அந்த ஒரு தீர்த்த பாத்திரத்துல கூட போட்டு அதனை அபிஷேகமாக செய்யலாம். ஆனால் இங்க நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய நகைகள் அல்லது கையில போட்டு இருக்கிற வளையல் இதையெல்லாம் கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்றோம். அப்படி சர்வ நிச்சயமாக செய்யக்கூடாது. இந்த தங்கத்தால் அபிஷேகம் என்பது மனிதர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். எப்பொழுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கொள்ளு பேரன் அப்படின்னு சொல்றா இல்லையா? அதாவது தன்னுடைய மகன் வயிற்று மகனாக அந்த பேரன் இருக்கார்லவா, அவருக்கு ஒரு மகன் பிறக்கும் பொழுது அந்த 4வது தலைமுறையை இவர்கள் பார்க்கும் பொழுது பிரபௌத்திர சாந்தி என்று சொல்வார்கள். அதற்குத்தான் கனகாபிஷேகம் என்றே பெயர். அந்த நேரத்திலே அந்த தங்கத்தால் ஆன, அதாவது சின்ன சின்னதா புஷ்பம் மாதிரி பண்ணியிருப்பா, அந்த தாமரை புஷ்பம் மாதிரி தங்கத்துல செஞ்சு அதனை அவர்களுடைய அந்த தலையிலிருந்து உடம்பு வரை அப்படியே கொண்டு வந்து அவர்களுடைய பாதத்திலே சமர்ப்பணம் பண்ணி அதை அந்த பெரியவர்களுக்கு அபிஷேகமாக செய்து அதனை பிரசாதமாக எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காளே தவிர அதைத்தான் மிகவும் விசேஷமான பலனை தரும் சொன்ன. அப்படியே யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் தன்னுடைய பிள்ளைய பார்க்கிறார், அதுக்கப்புறம் பேரனையும் பார்க்கிறார். அந்த பேரன் வயிற்றிலே மற்றொரு கொள்ளு பேரனை பார்ப்பது என்பது எவ்வளவு ஒரு துர்லபமான விஷயம் இல்லையா? ரொம்பவும் கிடைத்தற்கரிய ஒரு பாக்கியம் அது. அவ்வாறு அந்த பாக்கியத்தினை பெற்றவர்களுக்கு நாம் தங்கத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும்ங்கிறார். அதை யார் செய்யணும்னு சொன்னா, அந்த பேரனானவன் செய்ய வேண்டும். யாருக்கு பிள்ளையானவன் பிறந்திருக்கிறானோ அந்த பிள்ளையினுடைய தந்தை, அந்த கொள்ளுப்பேரனுடைய தந்தையாகிய இந்த மனிதருக்கு பேரன் தான் செலவழித்து இந்த ஸ்வர்ணாபிஷேகத்தை செய்ய வேண்டும், இந்த கனகாபிஷேகத்தினை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது அவனுடைய வம்சம் என்பது தொடர்ந்து விருத்தி அடைவதோடு அந்த வம்சமே நன்றாக தழைக்கும் அப்படின்னே சொல்றார். ரொம்ப அபரிமிதமான நற்பலன்கள் கிடைக்கும்னு நம்முடைய சாஸ்திரமானது சொல்லி இருக்கிறது. அதனை கொண்டு இங்க நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்து சுவாமிக்கு பண்ற அபிஷேகத்துல சொர்ணாபிஷேகம் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம போட்டு இருக்கிற அந்த ஆபரணங்களை கொண்டு போய் சுவாமிக்கு போட்டு அந்த மாதிரி செய்யவே கூடாது. நீங்கள் இறைவனுக்கு சொர்ணாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் புதியதாக, அதாவது நாம் அணிந்து பார்க்காத ஒரு ஆபரணத்தை வாங்கி கொண்டு சென்று அதனை இறைவனுக்கு சமர்ப்பித்து அங்கே அபிஷேகத்தினை செய்து அதனை இறைவனுடைய பிரசாதமாக வேண்டுமானால் நீங்கள் வாங்கி பெற்றுக் கொள்ளலாம்.